ஹலோ விவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களுக்கு ஏற்ப நம்ம நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். அதே போல தாங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. இதற்கு தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமைய போகிறது, தொழில் ரீதியாக முன்னேற்றமானது இருக்குமா, இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்பட போகிறதா, நாம எப்படி நடந்து கொள்ளணும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏதாவது சாதகமாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்மளால தவிர்த்து கொள்ள முடியுங்க. ஸோ அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற 13/5/2024 திங்கட்கிழமையில இருந்து 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே மாதத்துடைய 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மேசராசியில் அமர்ந்து இருக்கின்றார். மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷபத்திற்கு இடம் மாறப் போகிறார். செவ்வாய் மீனராசியில் இருக்காரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசராசியில் அமரப்போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மேசராசியிலையும் அமைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை நம்ம முன்கூட்டியே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, அதாவது சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கானது கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது. வெளி வட்டாரங்களில் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் ஓங்கி காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே வீட்டுக்குள்ள நீங்க பூச்சி போல அமைதியாகத்தான் இருப்பீங்க. ஆனால் வெளி வட்டாரங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பேச்சுக்கு எந்த மரியாதையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தகுந்தாற் போல பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. இது உங்களுக்கு அவ்வப்போது மன வருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம் என்பதால் அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நடந்து கொண்டால் பிரச்சனைகள் பெருசாவதை நீங்கள் தடுத்து கொள்ளலாங்க. பல முக்கியமான முடிவுகளை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுடைய முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட திணிக்காதீங்க. அதன் மூலமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஏற்க மாட்டாங்க. இது உங்களுக்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் யாராவது ஒருவராவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. அப்போது தான் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியுங்க. மேலும் இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சிகளால் ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனுடைய நகர்வானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வருமானமானது பல மடங்கு பெருகக்கூடிய வகையில் சாதகமாக இருக்க போகிறது. பழைய கடன் பாக்கிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைப்பீர்கள். அந்த அளவிற்கு தற்போது வருமானமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க. அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியாக இருந்து வந்த சில முடக்க நிலைகள் சரியாகுங்க. இந்த வாரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு நல்ல வளர்ச்சியானது ஏற்படும். அதன் மூலமாக கை நிறைய வருமானமும் கிடைக்க கொடுங்க. இதே போல இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குமே. நம்ம நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளேயே நம்ம நினைச்சதை சாதித்து காட்டலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஆசைகளானது தோன்ற கொடுங்க. அந்த அளவிற்கு தற்போது இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு. இதன் மூலமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் அதன் மூலமாக பண
அதற்கான வருமானமும் கைக்கு சாதகமாக வந்து சேரும். கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு அடைத்து விடுவீர்கள். கொஞ்சம் பணத்தை சேமித்தும் பார்த்தீங்கன்னா வைப்பீர்கள். புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். அதில் சில சாதகமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்டை மிதிப்பார்கள் என்பதால குடும்ப விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதாவது ஆல்ரெடி சொன்னது போல தான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே குறிப்பாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இருவரில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணுங்க. யார்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகிறோம்? நம்முடைய கணவர் தானே, நம்முடைய மனைவி கிட்ட தானே நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து விட்டாலேயே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் ஏதும் வராதுங்க. அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருவருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக புரிந்து கொள்வதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சில பிரிவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இருவருக்குள்ளேயும் மனஸ்தாபங்களும் அதன் மூலமாக பிரிவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையால் மன மாற்றங்களும் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. புதன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. 1க்கு 2ஆக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றவும் அவ்வப்போது பார்ப்பார்கள் என்பதால் அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் 5 ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யுங்க. அது எப்போது வேணாலும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பணம் போட்டால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாகவும் இருக்கும். ஒரு 5 ரூபா போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 ரூபா கிடைக்குதுன்னா ஓரளவுக்கு நியாயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித அனுபவமும் இன்றி மற்றவங்க சொல்கிறாங்க இந்த தொழில் நீ செஞ்சுனா இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் மட்டும் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிச்சிடாதீங்க. எந்தவித தொழிலாக இருந்தாலுமே அது தொடர்பான சில விஷயங்கள் ஒரு 50% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படி தெரிஞ்சிருக்கும் போது தான் அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலுமே அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற சில திறமையானது உங்களுக்குள்ள இருக்குங்க. எதுவுமே தெரியாம மற்றவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோ லாபம் கிடைக்குதா, அவங்களுக்கு இவ்வளோ கிடைக்குதா, நாமளும் அதை போய் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல லாபமே அவங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த தொழில் பற்றிய எந்தவித அனுபவமும் இருக்காது. அதனுடைய ஒரு நேக்கு போக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அதில் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். நஷ்டம் வராமல் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. விழிப்போடு நடந்து அதில் இருந்து விடுபட முயற்சி செஞ்சுக்கோங்க. குரு 8ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனைத்திலையுமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. உரிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கோங்க. தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ப வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த வாரம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கலைத்துறையினருக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக ஏற்படலாங்க. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. திருமண நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டி கட்டாயம் ஏற்படலாம். திருமணம் தொடர்பான சில சுபமான விஷயங்களும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு. பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்து கொள்வீர்கள். புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். அதன் மூலமாக நன்மைகளானது உங்களுக்கு நடக்க போகிறது. ராகு 6ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீர்கள். கடன் வாங்கினாலுமே அதை அடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில மாற்றத்தையும் கொடுப்பார். கேது 12ஆம் வீட்டில் இருக்காரு. பெரிய மனிதருடைய சந்திப்பால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளானது கைக்கூடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுதுங்க. அதே போல் முன் அனுபவம் இல்லாமல் எந்தவித தொழிலையும் இறங்க வேண்டாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை சரிவர பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன்
கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் பிரிவினைகள் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியுங்க. மற்றபடிக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயை சரியாக மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்துட்டு வர இன்னும் அதீத நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.